மற்றும் பலர் கட்சியில ஒருத்தர் இருக்கிறார்ல, 10 தடவை தோத்து போனாரு. சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த தொகுதியில மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டுல வேற ஏதாவது ஒரு தொகுதியில நின்னு உங்களால ஜெயிச்சு காட்ட முடியுமா? யூஸ்வலா ரொம்ப ஆங்கிரியா பேசினாரு. அவருடைய பரப்புரையில இவ்வளவு பெரிய அட்டாக் இது வரைக்கும் பண்ணதை நான் பார்க்கல. மற்றும் பலர்னு சொல்றாரு அவர் போடு வேடல. பட் பாஜக திமுக எல்லாத்தையும் தெளிவா சொன்னாரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து தன்னை எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, நெருக்கடி கொடுத்தாங்க, அதெல்லாம் நான் தாங்கிட்டு நிக்கிறேன். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. எப்போ சொன்னேன்? கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். ரொம்ப தெளிவா விஜய் இன்னைக்கு குற்றச்சாட்டா சொன்னாரு. நீங்க பாஜகவோட உறவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, பேர் குறிப்பிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் சொன்னாருங்க. ஆளும் கட்சி மாறணும், புதிய ஆட்சி வரணும், விஜய் முதலமைச்சராக வரணும்ன்றத இந்த மாற்றத்தை நான் 10 நாள்ல நான் பார்த்தேங்க. கண்டிப்பாக எம்ஜிஆர் படைத்த அதே வரலாறை விஜய் படைக்க போறாரு. அது இப்பவே நமக்கு எல்லாருக்கும் தெரியுதுங்க. பாஜகவோட ரகசிய உறவு திமுகவுக்கு இருக்குதுங்க. இல்லைன்னா KN நேரு எப்போ கைதா இருப்பாருங்க. KN நேரு மேல எப்போ FIR போட்டு எப்போ அவரை விசாரிச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா பாஜக திமுகவை ஒரு ஸ்டெப்னி மாதிரி பாக்குதுங்க. இவங்களுடைய ஊழல், கனிம வள கொள்ளை, டாஸ்மாக் ஊழல், அதாவது கேஷ் ஃபார் ஜாப்ஸ், KN நேரு, இப்படி ஒவ்வொரு மந்திரி சிக்கல்ல மாட்டியிருக்காங்க. அது இல்லாம மாப்பிள்ளை சபரீசனுடைய செல்வம், உதயநிதி, ரிஜெயின்ட், அதனால இவங்களை எங்க தொட்டாலும் இவங்களுக்கு ஷாக் அடிக்கும். ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்குதுல்ல, லஞ்ச கேஸ், ஊழல் கேஸ், அவங்க குடும்பத்து மேல, மினிஸ்டர்ஸ் மேல. மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. இது மத்திய அரசுக்கு தெரியாதா? விஜய்க்கு தெரிஞ்சிருக்கிறது மத்திய அரசு உளவுத்துறைக்கெல்லாம் தெரியாதா? இப்போ இவங்க குடிமை மாட்டி இருக்குங்க. மோடி கவர்மெண்ட், அமித்ஷா கிட்ட என்ன ஒன்னாலும் அவங்க நினைச்சா இவங்களை பண்ணுவாங்க. ஃபைல் எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க. அவங்கள மிரட்டி வச்சிட்டு இருக்கிறது தானே அவங்களுக்கு வேலை. மோடி 400க்கு மேல வாங்குவாருன்னு தானே சொன்னாங்க. இந்தியா டுடே சி ஓட்டர் சில 240 தானே வந்தது. இன்னைக்கு கருத்து கணிப்பு நடத்துறதுன்றது ஒரு பிசினஸ் ஆயிடுச்சுங்க. ஸ்டாலின் சாரும் இந்த மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த கருத்து கணிப்புன்ற பேர்ல நிறைய அந்த கடுப்புல விட்ட கணிப்பெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. சூப்பர் சார். எல்லா கட்சிகளுமே தொடர்ந்து பிரச்சாரத்தில் பயங்கரமாக ஈடுபட்டாங்க. இன்றைக்கி இறுதி பிரச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த தேர்தலுடையது. தேர்தல் களம் பயங்கர வேகம் எடுத்திருக்குது. எல்லாருமே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் தேர்தல் களம் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக எல்லாருமே விஜயை எதிர்நோக்கி தான் காத்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி விஜய் பிரச்சாரம் பண்ணியிருந்தார் நந்தனத்தில். பார்த்தீங்களா அவருடைய அந்த இறுதி ஸ்பீச்ன்றது எப்படி இருந்தது? அதாவது 26 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணியோட ஓயப்போகுது. இப்போ தான் எங்கள் பகுதி வில்லிவாக்கத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஓட்டு கேட்டுட்டு போனார் சில நிமிடங்களுக்கு முன்பு. அதே போல் இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய பரப்புரையை உச்சக்கட்டத்தில் கொண்டு போயிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு மேலே நீண்ட இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, திகைப்பூட்டும், அதாவது ரொம்ப எதிர்பார்க்க முடியாத ஒரு முடிவை எதிர்பார்த்துருக்கிற மாதிரி தான் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. யாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸாக திமுகவோ அதிமுகவோ சொல்கிற மாதிரி தெரியல. ஒரு பயம், அவங்களுக்கு அச்சம் இருக்கு. முதல் முறையாக ஒரு மூன்றாவது ஒரு கட்சி தங்களுடைய ஆதிபத்தியத்தை, அதிகாரத்தை கொஸ்டின் பண்ண வந்துடுச்சுன்றதை அவங்க உணர்ந்திருக்காங்க. அந்த அளவுக்கு எனக்கு உணர முடியுது. பட் பொதுவாக ஒரு 10 நாளைக்கு முன்னால் வரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னா, இது 3 அணிகளுக்கு இடையே கடுமையான போட்டி இருக்கு. இதுல யாருக்கும் கேக் வாக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அட் பெஸ்ட் தொங்கு சட்டமன்றம் வரலாம். எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை, அதாவது 118 கிடைக்காத நிலை முதல் முறையாக தமிழகத்துல உருவாகலாம் என்று நான் அனுமானித்திருந்தேன். ஆனால் இந்த 10 நாளில் பரப்புரைகள், அரசியல் கட்சிகள் முன்னெடுப்புகள், வாக்குறுதிகள் இதெல்லாம் பார்த்த பிறகு, அதுவும் குறிப்பாக இந்த 2-3 நாளில் விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு இப்போ சென்னை, திருவள்ளூர், செங்கற்பட்டு
இப்படி அண்டை மாவட்டங்கள் இதுக்கெல்லாம் வந்து கிடைச்ச அந்த வரவேற்பு, மக்களுடைய ஆதரவு உண்மையிலே ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் ஹஸ் டேக்கன் பிளேஸ். ஓகே. மௌன புரட்சி மக்கள் நடத்தி இருக்காங்க. மேபி நமக்கு அதை வந்து ப்ராப்பராக உணர முடியல. ம். ஆனால் அரசியலில் வந்து இந்த ஆளுங்கட்சி மாறணும், ஆட்சி மாறணும், புதிய ஆட்சி வரணும், விஜய் முதலமைச்சராக வரணுன்றத ரொம்ப தெளிவாக ரொம்ப நாளைக்கு முன்னாலே அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. அந்த ஒரு மாற்றத்தை நான் 10 நாளில் நான் பார்த்தேங்க. ஓகே. இன்னைக்கு காலையில் இருந்து நான் பார்த்து எல்லா விவாதங்களில் பேசுனதில் நான் இப்போ வச்சிருக்கிற இது என்னன்னா, கண்டிப்பாக எம்ஜிஆர் படைத்த அதே வரலாறை விஜய் படைக்க போகிறாருங்க. ஓகே. எம்ஜிஆர் என்ன வரலாறு படைத்தார்? 1972 அவர் கட்சி ஆரம்பித்தாலும் ம். அவருக்கு சட்டமன்ற தேர்தல் என்பது 77 தான் வந்ததுங்க. அப்போ 77 முதல் முறையாக அந்த கட்சி ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு உடனே ஆட்சியை பிடிச்சிடுச்சு. ம். இது வந்து அதுக்கப்புறம் இப்போ மற்றவங்கெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பண்ணியிருக்கு. ஏன் கட்சி ஆரம்பித்து 10 மாதத்துலேயே ஆந்திராவில் தெலுங்கு தேசம் என்டி ராமாராவ் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒன்றும் நடக்காத விஷயங்கள் இல்லை. அதனால் அந்த வரலாற்றை விஜய் வந்து தமிழ்நாட்டில் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஓகே. அதாவது அந்த கட்சிக்கு மக்கள்கிட்ட இருக்க செல்வாக்கு, அந்த கட்சிக்கு மக்கள்கிட்ட இருக்கிற மதிப்பு, மரியாதை, அதே நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு மேலே இருக்க வெறுப்பு, கரப்ஷன், இந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், அதே போல் அந்த முன்னாள் ஆண்டு அதிமுக மேலே இருக்கக்கூடிய சலிப்பு, ஓகே. இது எல்லாமே சேர்ந்து புதுசாக வந்திருக்க தாவேகாவை மக்கள் ஆப்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து இப்போ வெளிப்படையாகவே நல்லாவே தெரியுதுங்க. அவருடைய பேச்சு நந்தனத்தில் இப்போ பிரச்சாரத்தை ஆமா. முடிச்சுட்டு பேசுறது பார்த்தேன். அன்யூஷுவலாக ரொம்ப ஆங்கிரியாக பேசினார். ரொம்ப அதாவது அட்டாக்னா அவருடைய பரப்புரையில் இவ்வளோ பெரிய அட்டாக் இது வரைக்கும் பண்ணதை நான் பார்க்கல. இன்றைக்கி வந்து திமுக, பாஜக, அப்புறம் அதிமுக அதிமுக. அவங்கள வந்து மற்றும் பலர்னு சொல்கிறாரு அவர் கோடு வேர்டில். பட் பாஜக, திமுக எல்லாத்தையும் தெளிவாக சொன்னார். அவங்க எல்லாரும் சேர்ந்து தன்னை எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, நெருக்கடி கொடுத்தாங்க, அதெல்லாம் நான் தாங்கிட்டு நிற்கிறேன். ஆமா. நான் வந்து ஒருபோதும் இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அழுந்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணார். அதே போல் சில விஷயங்களை ரொம்ப போல்டாக சொன்னாருங்க. நீங்கள் பாருங்கள், இந்த தேர்தல் முடிவில் அப்புறம் திமுக போய் சரண்டர் ஆக போகுது, அமித்ஷா காலில் போய் விழ போகிறாங்கன்றலாம் பேசினார். அப்போ யார் அடிமைன்றதில் 2 பேருக்கு இடையில் போட்டி வரும், பாஜகவுக்கு அடிமையாக இருப்பது நீயா நானான்ற அளவுக்கு பேசினார். அது இப்போவே நமக்கு எல்லாருக்கும் தெரியுதுங்க, பாஜகவோட ரகசிய உறவு திமுகவுக்கு இருக்குதுங்க. இல்லைன்னா KN நேரு எப்போ கைதாக இருப்பாருங்க. ஓகே. KN நேரு மேலே எப்போயோ FIR போட்டு எப்போ அவரை விசாரிச்சிருப்பாங்க. இது ஒரு வருஷமாக இழுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, பாஜக வந்து திமுகவை ஒரு ஸ்டெப்னி மாதிரி பார்க்குதுங்க. ஸ்டெப்னின்னா 4 காரில் இருந்தாலும் ஒரு அதாவது ஸ்டாண்ட் பைக் வச்சுருப்பாங்கள்ல, அது மாதிரி பார்க்குறாங்க. ஏன் பார்க்குறாங்கன்னா, இப்போ தனி மெஜாரிட்டியில் பிஜேபி இல்லைங்க. அவங்களுக்கு வந்து தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவோடு தான் ஆட்சியில் இருக்காங்க. இப்போ யாராவது ஒருத்தர் முக்கார் பண்ணால் கூட 240 தான் பாஜக, 32 கம்மியாக இருக்குங்க. ஒரு ஆள் வெளியே போனால் கூட மைனாரிட்டி ஆகிடும், ஆட்சி கவுந்துரும். அதனால் அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக ஒரு திமுகவே 22 இருக்குது. அது சொன்னால் கேட்குற இந்த கொத்தடிமை கூட்டம் இருக்குது இல்லையா, எல்லாம் சேர்த்து காங்கிரஸ் வராதுங்க. இந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 9 வராதுங்க. ஆனால் 30 வந்து திமுக மேனேஜ் பண்ணும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ரெடியாக வச்சுக்கலான்ற மாதிரி சாப்பிட்டு, அதே நேரத்தில் சும்மா வந்து திட்டுவாங்க, அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, பேசுகிறாங்க. ஆனால் இதே வேற கட்சியாக இருந்தால், திரிணாமுல் காங்கிரஸோ இருந்தால், இந்நேரம் அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர் ஜெயிலில் தான் இருப்பார். KN நேரு மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டார். ஸோ அதனால் வந்துங்க அவங்களுக்குள்ள கள்ள உறவு இருக்குது. கலைஞருடைய வெள்ளி நாணயம் வெளியிட்டாங்களே, அதுக்கு ஏன் ராஜ்நாத் சிங் வந்தார்? அவருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்ன சம்பந்தம்? ராகுல் காந்தியை கூப்பிட்டுருந்தா புரிஞ்சிக்க முடியும், சோனியா காந்தியை கூப்பிட்டா புரிஞ்சிக்க முடியும். கலைஞருடைய
நட்பாக இருந்தவங்க, அவரோட பழகுனவங்க கூட்டணின்னு. ஒன்றுமே இல்லாமல் கூப்பிட்டு வர்றாரு. ஏன் கூப்பிட்டு வராங்கன்னா, அவங்களுக்குள்ள நட்பு இருக்குதுங்க. இது எதுக்கு திமுக இப்போ பாஜக எதுக்காக இவங்கள வந்து சாஃப்டா ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன். திமுக ஏன் பாஜகவோட ஒரு ரகசிய உறவு வச்சிருக்குன்னா, காங்கிரஸோட வெளிப்படையாக உறவு வச்சாதான் மைனாரிட்டி ஓட்டுகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ட்ரெடிஷ்னலி பாஜக எதிர்ப்பு மனநிலையில் தான் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இருக்காங்க. ஸோ அதனால் ஓப்பனாக போனால் பிரச்சனை ஆகிடும். ஸோ வெளியே வந்து காங்கிரஸை வச்சுக்கிட்டா தான் மைனாரிட்டிகளுக்கெல்லாம் நாங்கள் மதசார்பற்ற கட்சின்னு காட்டிக்கலாம், மைனாரிட்டி ஓட்டெல்லாம் வாங்கிக்கலாம். அதே நேரத்தில் இவங்களுடைய ஊழல், கனிம வள கொள்ளை, டாஸ்மாக் ஊழல், அப்புறம் இது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு 1000 கோடி ஊழல், அதாவது கேஷ் ஃபார் ஜாப்ஸ் KN இப்படி ஒவ்வொரு மந்திரி சிக்கலில் மாட்டியிருக்காங்க. அது இல்லாமல் மாப்பிள்ளை சபரீசனுடைய செல்வம் பெருகின்று பல மடங்கு, உதயநிதி, ரெட் ஜெயிண்ட்டு. அதனால் இவங்களை வந்து எங்கே தொட்டாலும் இவங்களுக்கு ஷாக் அடிக்குங்க. அந்த அளவுக்கு கொள்ளை அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. விஜய் கூட சொன்னாருங்களே ஒரு மேட்ரு, அதாவது தமிழ்நாடு அரசு போடுற பட்ஜெட்டில் ஒவ்வொரு வருஷமும் 30% அப்படியே ஆட்டையை போட்டுடுறாங்க. 20% முதலமைச்சருக்கு போகுது, 10% வந்து சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு போகுதுன்றாரு. அவர் அப்படி லைட்டாக சொல்லிட்டாரு. பட்ஜெட் வந்து 4.5 லட்சம் கோடிங்க நம்ம ஸ்டேட் பட்ஜெட்டு. அதில் 30%ன்னா ஏறத்தாழ 1.5 லட்சங்க. ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடிங்க. இப்போ இன்னி வரைக்கும் அதுக்கு அவங்க யாரும் மறுப்பு தெரிவிக்கல, பதில் சொல்ல. அதாவது வந்து இது அபாண்டம்னு கூட சொல்லலை, அமைதியாக இருக்காங்க. அப்புறம் மௌனம் சம்மதம் தான். ஏன்னா இதை வந்து மறுத்து இருந்தாங்கன்னா அவர் அடுத்தது என்ன பந்த வீசுவார்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் பேசாமல் அமைதியாக கடந்து போயிடலான்னு இன்னி வரைக்கும் மார்ச் 7 அந்த பாம்பு போட்டார் அவர். இன்னைக்கு ஏப்ரல் 21 இருக்கும். ஒரு பேச்சாளர், ஒரு தலைவர் திமுகவில் அதை பற்றி வாயை திறக்கலை. அப்போ இது வந்து மத்திய அரசுக்கு தெரியாதா? விஜய்க்கு தெரிஞ்சிருக்கிறது மத்திய அரசு உளவுத்துறைக்கெல்லாம் தெரியாதா? இப்போ இவங்க குடிமை மாட்டி இருக்குங்க மோடி கவர்மெண்ட், அமித்ஷா கிட்ட. என்ன ஒன்றாலும் அவங்க நினச்சா இவங்களை பண்ணுவாங்க. ஃபைலெல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. அவங்கள மிரட்டி வச்சிட்டு இருக்கிறது தானே அவங்களுக்கு வேலை. இப்போது ஒரு ஆளை தண்டிச்சிட்டா அவன் தப்பிச்சிருவான், ஜெயிலுக்கு போகிறோன்ட்டு. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வச்சுட்டு இருந்தா சொல்கிறபடி டான்ஸ் ஆடுவாங்க. அதை தான் இன்றைக்கி பாஜக வந்து பயன்படுத்தி இவங்க மேலே இருக்கிற ஊழல் புகாரெல்லாம் வச்சு இவங்கள பயமுறுத்திட்டு இருக்குது. இவங்க வந்து வெளிப்படையாக வந்தால் அவங்களுக்கு பிரச்சனைன்றதால அதை பாஜகவும் புரியுறான். இன்றைக்கி அப்படியே இருந்துக்க, ஆனால் நான் சொல்கிறதபடி நடக்கணும், எனக்கு தேவைப்படும் போது உதவணும். அப்படி ஒரு மியூச்சுவலி ஒரு டீல் போட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க, எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவர் 3 வருஷம் என்ன பண்ணாருன்னா நிதி ஆயோக் கூட்டங்கள்லேயே கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கு காணொலிலாம் போடுவார். ஏன் கலந்து கொள்ள மாட்டேன், தமிழகம் எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் போடுவார். ஆனால் டாஸ்மாக் சிஎம்டி விசாகன் வீட்டில் ரெய்டு பண்ணி அவரை பிடிச்சின்னு போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டாங்கன்னு ஒன்றும். அடுத்தது நேராக தம்பின்ற ரித்தீஷ்ன்ற தம்பி, அவர் யார்? அவர் ஒரு சபரீசன் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி தான். ஆனால் குறிஞ்சியில் உதயநிதி வீட்டிலே இருப்பார். உதயநிதிக்கு ஆளினால் அழகு ராஜா அவர் தான்றாங்க. அவர் தான் பேசுவாராம். ஒரு IAS ஆஃபீஸர் விசாகன் கிட்ட அந்த குறிஞ்சியில் இருக்கிற அந்த ரித்தீஷ் தான் பேசுவாராம். டாஸ்மாகில் இந்த கம்பெனியில் இவ்வளோ வாங்கணும், இவ்வளோ சரக்கு இதை அனுப்பணும் அப்படிலாம். ஸோ அதெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க, இடி ரைடு பண்ணி. அதன் விளைவாக அடுத்தது உதயநிதி கதவுல தான் வந்து நிற்க போகுதுன்றதால உடனே புறப்பட்டு நிதி ஆயோக் போனார். போய் அங்கே நிதி ஆயோக்கில் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லை, போயிட்டு வந்து கூட ஏன் கலந்து கொண்டேன் அப்படின்னு விளக்கம் சொல்ல. அடுத்தது மோடியை தனியாக வேற சந்திச்சார். அதனால் வந்துங்க பாஜகவுக்கு உறவு இருக்குதுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து ரொம்ப தெளிவாக விஜய் இன்னைக்கு குற்றச்சாட்டாக சொன்னார். நீங்கள் வந்து பாஜகவோட உறவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, 2 பேரும் மாறி மாறி தேர்தல் ஆதாயத்துக்காக காங்கிரஸை தொட்டுக்கிட்டு இருக்கீங்க கதர் சட்டையை அப்படின்னு பேசினார். ரொம்ப கோபமாக அன்யூஷுவலாக இருந்தது எனக்கு. யூஸ்வலாக அவர் வந்து ரொம்ப கம்போஸ்டாக இருப்பார். இன்னைக்கு வந்து ரொம்ப கோபமாக இருந்தார், ஆக்ரோஷமாக பேசினார்.
பேர் குறிப்பிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் சொன்னாருங்க. ஆமா. தனித்தனி. அப்பீலும் கொடுத்தாருங்க. ம். எல்லாத்தையும் நான் விட்டுட்டு உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், தனியாளா வந்திருக்கேன், என்னை ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து என்னை தாக்குறாங்க, ம். உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நல்ல ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஊழலற்ற ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஆதரவு கொடுங்க, இந்த ஒரு முறை ஆதரவு கொடுங்க, உங்கள் தம்பிக்கு, உங்கள் மகனுக்கு, உங்கள் பிள்ளைங்க ஒரு அப்பீல் கொடுத்தாரு. நிர்வாகிகள் 5000 பேர் அதில் கலந்துருக்காங்க. ஆனால் அந்த நிர்வாகிகள் வந்து எக்கச்சக்கமாக ஆக்ரோஷமாக தான் இருக்காங்க. ஓவராலாக என்னுடைய சென்ஸ் என்னன்னா, தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட் ஆஃப் விக்டரி. ஓகே. இம்பெண்டிங் விக்டரி கிடைக்க போகுதுன்றத அவங்க காத்துட்டு இருக்காங்கன்றது தான். அவங்கக்கிட்ட எந்த தோல்வி பயம், ம். நமக்கு எவ்வளோ வரும், இந்த ஒப்பீனியன் போல்லாம் இப்படி வருதே 3 சீட்டுன்னு சொல்கிறேன், அதெல்லாம் அவங்க அதை வந்து தெளிவாக சொன்னார். அது கருத்து கணிப்பையே அவர் ரொம்ப கிண்டல் பண்ணார். கடுப்பு கணிப்பு. ஆமாம், அதை காசு வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க, அது உண்மையும் கூடங்க. ஓகே. இப்போ போன பாராளுமன்ற தேர்தலில் அவர் நாம். மோடி வந்து 400க்கு மேலே வாங்குவாருன்னு தானே சொன்னாங்க. ம். இந்தியா டுடே சி ஓட்டர் ரொம்ப ஃபேமஸான ஆட்கள், கடைசியில் 240 தானே வந்தது. ஸோ இன்னைக்கு வந்து கருத்து கணிப்பு நடத்துறதுன்றது ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சுங்க. ஓகே. பார்ட்டிஸ் கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு ஆனால் இவ்வளோ பண்ணவங்க கடைசியில் ஒரு நல்ல திருடன் கூட எதையாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிடுவானா, அதை கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ் வேலைன்னுவாங்க. எவ்வளோ புத்திசாலி திருடனாக இருந்தாலும் ஒரு தடயத்தை, அதுபோல் இந்த விகடன் குழுமம் மற்ற எல்லாரும் எல்லாத்தையும் பெருசாக மேனேஜ் பண்ணால் கூட அவங்க தெரியாமல் 2 விஷயத்தை விட்டுட்டாங்க. ஒன்று என்னன்னா, நீங்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யாருன்ற கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் 44% வந்து விஜயை தான் சொல்லியிருக்காங்க, 28% தான் ஸ்டாலினை சொல்லியிருக்காங்க, 25% தான் எடப்பாடி. அப்போ மக்கள் விரும்புகிற முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்ன்றது தெளிவாகுது. ஓகே. அதுக்கு அடுத்தது, இந்த ஆட்சி தொடரணுமா, மாற்றம் வரணுமா, இல்லை இதுவே தொடரலாமான்னு கேட்டதுக்கு, ஆட்சியில் மாற்றம் வரணும், ஆட்சி மாறணும்னு 62% இவங்க சொன்னதுலேயும் இருக்குது. ஓகே. இதெல்லாம் சொல்லிட்டு டக்குன்னு 3 சீட்டில் தான் தாவேகா ஜெயிப்பாங்கன்னா எப்படி 25-30% ஓட்டு வாங்குற ஒரு கட்சி வந்து, மும்முனை போட்டி இருக்குது, அதில் நான் மறுக்கல, மும்முனை போட்டி இருக்கு. ஆனால் மும்முனை போட்டியில் மெயினாக 2 பேர் யாரானா அவர் சொல்கிற மாதிரி தாவேகா திமுக தான். ம். மூணாவது ஆளுக்கு பந்தயத்தில் மதிப்பே கிடையாதுங்களே. அப்போ அதனால் வந்துங்க, என்ன கருத்து கணிப்பு போட்டாலும் உண்மைகள் வெளியே வருது பாருங்க. பூனைக்குட்டி வெளியே வந்த மாதிரி மக்கள் விரும்புகிற முதல்வராக 44%. ஓகே. ஸ்டாலினை தொடரணும்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, தொடரட்டும்னு யூடியூப்ல. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், தாவேகாவுடைய அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இப்போ திமுக 21 கட்சியை வச்சுக்கின்னு ஆட்சியை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் புதுசாக இப்போ 5 கட்சியை சேர்த்துருக்காங்க. ரோட்டில் போகிறவன் வந்தவன் போனவன் பிரேமலதா எல்லாரையும் பிடிச்சி வண்டியில் ஏற்றிட்டாங்க. இவ்வளோ பண்ணதுக்கப்புறமும் இன்றைக்கி வந்து 44% விஜய் கிடைக்குது, முதல்வராக இவருக்கு வந்து 28 தான் கிடைக்குதுன்றது இவ்வளோ பெரிய விஷயங்கள். அதே போல் இவ்வளோ பண்ண பிறகும் 210 ஜெயிப்போம், 310 ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கணிப்புலேயே 97 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் அவங்களுக்கும் பெரும்பான்மை இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. ஓகே. அப்போ இவங்க என்னெல்லாம் உண்மையை சொல்ல மறைச்சாலும் அவங்க சொல்லியிருக்கிற சில ஃபிகர்களை பார்த்தாலே நமக்கு என்ன நிலைமை என்னன்றது தெரியுது. அடுத்ததுங்க, நான் வந்து ஒரு மாதமாக பார்த்துட்ருக்கேன் தொலைக்காட்சி விளம்பரங்கள், யூடியூப் விளம்பரங்கள், அதே போல் நியூஸ் பேப்பர் விளம்பரங்கள். சீமான் கட்சி கூட தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரம் போட்டுருச்சிங்க, பார்த்தேங்க. சீமான் கட்சின்னா அது சின்ன கட்சின்னு. திமுகவும் அதிமுகவும் அப்படியே விளம்பரத்தை கொட்டுறாங்க, பல 1000 கோடி கொட்டுறாங்க. ஏன்னா அவங்க மக்களை நம்பலை, விளம்பரம் தான் நம்புறாங்க. இந்த 2 விஷயத்தில் பாருங்கள், இவர் ஒரு 8 கட்சியோட எடப்பாடி, அவர் ஒரு 26-25 கட்சி, ஆனால் இவர் தனியாக இருக்காருங்க விஜய். இப்போ எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மக்கள் மேலே, மக்கள் தன்னை தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் தனியாக இருக்காருங்க. தனியாக இருப்பது கூட சொல்லலாம், அவர் கூட யாரும் சேரலைங்க, வேறு வழி இல்லாமல் இருக்காருன்னு.
ஆனால் விளம்பரமே யாருக்கும் கொடுக்கலைங்க. பத்திரிகையில் ஒரு விளம்பரம் கிடையாது, டிவியில் ஒரு விளம்பரம் கிடையாது, யூடியூப்போ எதுலேயுமே விளம்பரம் இல்லைங்க. ஒரு 10 பைசா விளம்பரத்துக்கு அவங்க செலவு பண்ணல. ஆனால் அவங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த 2 கட்சியும் திமுகவும் 1000 கோடியாவது செலவு பண்ணியிருப்பாங்க. சுமார் ஒரு மாதம் 2 மாதமா. அதில் பாதி வந்து அரசாங்க பணம். திமுக செலவு பண்ணுறது பூரா அரசாங்க பணம். இப்போ தான் அந்த மார்ச் 15க்கு அப்புறம் தான் அவங்க வந்து பர்ஸை திறந்து கட்சி பணத்தை எடுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னால் பூரா கவர்மெண்ட்டு தான், மணி தான். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தே ஆர் கான்ஃபிடென்ட். அவங்களுக்கு வந்து களத்தில் இருக்கிற தகவல் நம்மளை விட அதிகமாக அவங்களுக்கு போயிருக்கு. அவங்களுக்கு இன்புட் கிடைக்குது. அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க. நம்மளை தான் மக்கள் சூஸ் பண்ணுறாங்க, நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம். அதை தான் அவருடைய ஸ்பீச்சில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம், டோன்ட் வரி, இன்னும் 4-5 நாள், மே 4க்கு அப்புறம் நம்ம வந்து ஆட்சி அமைக்க போகிறோன்ற அளவுக்கு நல்லா. அது ஒன்றும் ஏதோ உற்சாகப்படுத்துறதுக்காக பேசின வெறும் பேச்சா நான் பார்க்கல. தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட்டு. அதுவும் இல்லாத மக்களை பார்க்குறாங்க இல்லைங்களா, தே நோ த பல்ஸ். சாதாரணமாக நீங்கள் நம்ம ஒரு 2 ஊருக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இவர் அநேகமாக ஒரு 10-20 சென்டருங்களில் பேசியிருக்காரு, 10 மாவட்டங்களை கலந்து இருக்கிறாரு. ஒரு கிராஸ் செக்ஷன் அவருக்கு தெரியுது இல்லைங்களா. அதனால் எனக்கு என்னவோ இஸ் ரைட், he will form the government after the elections தான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இப்போ டிவிக்கு தலைவர் வந்து விஜய் அவர்கள் ஸ்டேஜ் ஏறினோடனே வந்து இது வந்து கடைசி பிரச்சாரம், ஸ்டாலின் அவர்களை வந்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய பிரச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. இதை வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக பார்க்கலாமா, இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட்னு பார்க்கலாமா? ஏன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு விஜய் அவர்கள் கவர் பண்ண தொகுதி அப்படின்னா ஒரு 20-30 தொகுதிகள் கூட கவர் பண்ணல. கிட்டத்தட்ட 234 தொகுதிகள் இருக்குது. இல்லை கிட்டத்தட்ட 200 தொகுதிகள் பக்கம் விஜய் அவர்கள் போகவே இல்லைன்றப்போ தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் உள்ள தொகுதிகளை கூட போய் ரீச் பண்ணாமல் நான் தமிழகத்தையே ஆட்சி செய்வேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறது கான்ஃபிடென்ட்டாக இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஒரு கேள்வி வரும்ல. இதுக்கு நான் 2 வகையான பதில் சொல்கிறேன். ஒன்று, தொகுதிக்கெல்லாம் போய் ஊராக போயிட்டு வந்து தான் ஜெயிக்க முடியுன்றது தவறாக பொய்யாக்கியவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஒரு சட்டமன்ற தேர்தலில் இந்தியாவிலே இல்லை, ஹி வாஸ் இல், மருத்துவமனையில். அவர் வந்து நியூயார்க் புருக்லின் மருத்துவமனையில் இருந்துட்டார். இந்த தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் முடிகிற வரைக்குமே, ஜெயிக்கிற வரைக்குமே அவர் வரல. அப்போ அவரால் பேசக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அது மக்களுக்கெல்லாம் தெரியும். அவரால் பேச முடியல, ரொம்ப சீரியஸ்லி இல். அப்போ பெட் ரீடனாக இருக்கார், வெளிநாட்டில் சிகிச்சையில் இருக்கிறாரு, எல்லாம் தெரியும். ஆனால் அப்போ கூட எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்தாங்க. அதாவது அந்த கட்சி வெற்றி பெற்றது. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இந்த ஃபேக்டர் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. அதாவது சம்மந்தப்பட்ட கட்சியின் முக்கிய தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர் தேர்தல் களத்திலேயே இல்லை, அவர் வெளிநாட்டில் இருக்கார். அவரை பற்றி ஒரே ஒரு காணொளி தான் வந்தது, அதுவும் அவர் சிகிச்சையில் படுத்துட்டு இருக்கிற காணொளி தான் வந்தது. இங்கே மேனேஜ் பண்ணது பூரா 2nd லைன் 3rd லைன் பீப்புள் தான். ஆனால் அவங்க சக்சீட் ஆனாங்க, ஜெயிச்சாங்க. ஸோ இன்னைக்கு எம்ஜிஆர், இன்னைய எம்ஜிஆர் விஜய் தாங்க. நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, அன்னை காலத்தில் அவர் தான், அவர் பீரியடில் அவர் தான் டாப்பு. ஆனால் இன்னைக்கு எம்ஜிஆர் இடத்த, அவருடைய அந்த மக்கள் செல்வாக்க விஜய் பெற்றிருக்கிறார் என்பதை என்னால் ஆணியிட்டு அறுதிட்டு சொல்ல முடியும். நம்பர் 1. 2வதுங்க, இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு புரியலன்னா, எம்ஜிஆர் காலம் வேற, கருணாநிதி காலம் வேற. இது சமூக ஊடக காலம், டிஜிட்டல் யுகம். முன்னாலெல்லாம் நம்ம ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பேப்பர் படித்தா தான் தெரிஞ்சிக்க முடியும், டிவியில் நியூஸ் கேட்டால் தான் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நாளைக்கு தான் அது தெரியும். ஆனால் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் மூலமாக அப்பப்போ நடக்கும்போதே பார்த்துட்டு இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப் உட்பட. ஏன்னா மொபைல் பெனட்ரேஷன் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. மொபைல் வாங்கினா யாரும் டேட்டா இல்லாமல் மொபைல் வாங்கிறது இல்லை. யாராவது ரொம்ப வயசானவங்க தான் நம்பர், அந்த சின்ன டெலிஃபோன் வச்சுருப்பாங்க. மற்ற எல்லாருக்கும் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எல்லாம் இருக்குது. ஸோ விஜய் வந்து அங்கே போகல இங்கே போகலன்னு, அவர் எங்கே போனாலும் 234 தொகுதியில் இருக்கிறவனும் பார்த்துட்டு இருக்கான் நேரலையில். இப்போ நீங்கள் நந்தனத்துக்கு போனீங்களா? போகல. அப்புறம் எப்படி இன்ச்சாக சொல்கிறீங்க அவர் வந்து மேலே ஏறினாரா சொன்னாருன்னு? நேரலையில் பார்த்துருப்பீங்க. நானும் நேரலையில் தான் பார்த்தேன். உலகம் பூரா பார்க்குறான்.
அவர் ஒரு காட்சினா தொலைக்காட்சிகள் அதை நேரலை பண்ணுறான். ம். ஏன்னா டிஆர்பி ரேட்டிங் அவங்களுக்கு ஏறுது, வியூவர்ஷிப் கிடைக்குது. வித்தியாசம் இருக்குல்ல சார். இப்போ நான் பேச ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ வந்து சிஎம் போனாரு நான் பார்த்தேன் அப்படின்னு. அதே நீங்கள் தான் சொல்கிறீங்க விஜய் நான் வந்து மொபைல் ஃபோனில் பார்த்தேன் அப்படின்னு. அப்போ விஜய் வந்து மொபைலில் மட்டுமே சிஎம்மா இருந்துட்டு போயிடுவாருன்ற பெரிய கேள்வி இருக்கும்ல. இல்லைங்க, நீங்க இல்ல தேர்தல் எங்கேயுமே நம்ம போக பிரச்சாரம் வேண்டாம்னு இல்லைங்க, அவசியம். போக வேண்டான்னு சொல்ல. ம். அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படல. காவல்துறை வந்து பாரபட்சமாக பண்ணிச்சு. இன்னைக்கு 2 மணிக்கு அவர் பிரச்சாரம் பண்ணுறாருன்னா முதல் நாள் ராத்திரி 12 மணிக்கு அனுமதி தராங்க. அனுமதி தர்றது அவ்வளோ லேட்டாக மட்டும் இல்லை, 102 கண்டிஷன் போட்டுறாங்க. அதை பண்ணாதான் இதை பண்ண முடியும். இப்போ இவங்களால அதுக்குள்ளே அந்த 10 மணி நேரத்தில் 102 கண்டிஷன் டெலிபரேட்டாக பண்ணாங்க. இதை எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் நிர்வாகம் வந்த பிறகும் அதே அதிகாரி தானே இன்னும் வானத்தில் இருந்தால் குதிச்சான். அதே தாசில்தார், அதே ஆர்டிஓ, அதே கலெக்டர் தானே. ஸோ அதனால் வந்துங்க அவர் அதை தான் அவர் சொன்னார். எவ்வளோ இடைஞ்சல் பண்ணாங்க, எவ்வளோ தடை பண்ணாங்கன்னு தான் குறிப்பிட்டார். அவருக்கு எல்லா இடத்துக்கும் வரணும்னு ஆசை தான். ஆனால் நான் இப்போ சொன்னேன், நீங்கள் சொன்னதால் இப்போ போனார் ஸ்டாலின், நான் பார்த்தேன் கூட ஒரு 10-50 பேர் தான் போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இதே தொகுதியில் நேற்று வந்து விஜய் வந்தார். எள்ளு போட்டால் எண்ணெய் ஆகிடும், அந்த வண்டியை நவர முடியாது. மக்கள் கடலில் அப்படியே மிதக்குதுங்க. கோயம்பேடை பாருங்கள், அண்ணா நகரில் பாருங்கள், அசோக். அப்போ மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்குதுங்க. அவர் போய் தான் ஓட்டு கேட்கல அதனால் போட மாட்டேன்லாம். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே, அதாவது நம்ம நெருங்கிய நண்பர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் பிறந்த நாள் வாழ்த்து நம்ம எப்படி நேராக விஷ் பண்ணுறோமா? குட் மார்னிங், குட் ஈவினிங் விடுங்க, எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான். இப்போ 2வது உறவினர்களே சொல்கிறாங்க, ஏங்க கஷ்டப்படுறீங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணிவிடுங்க, மெயில் பண்ணிவிடுங்க, நாங்கள் வந்துடுறோங்கன்றாங்க. ஸோ இன்றைக்கி டெக்னாலஜி ஹேஸ் பிளேட் எ பிக் ரோல் கேம்பெயினிங்கில். அதனால் அவருக்கு இந்த தடங்கள்லாம் வந்தாலும் அதை கடந்து அவர் 234 தொகுதிக்கும் ரீச் ஆகிட்டார். இப்போ ஈரோட்டில் அவர் ஒரு 2 லட்சம் பேர்கிட்ட பேசுகிறாருன்னா நேரடியாக, அதை கேட்டுட்ருக்கிறவன் 2 கோடி பேர் கேட்டுட்ருக்கான். தனியாக போய் அந்த தொகுதிக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அதனால் வந்துங்க, ஐ திங்க் ஹி ஹஸ் மேனேஜ்டு திஸ் கேம்பெயின் டெஸ்பைட் போலீஸ் இன்டிஃபரன்ஸு த்ரூ த டெக்னாலஜிக்கல் இதுதான் அச்சீவ்மெண்ட் தான்.